சக்திவேல், முத்துவேல் 2 பேருமே சேர்ந்து அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருமா, கெடா விருந்து எல்லாமே இருக்குது, உன்னோட 75வது பிறந்த நாளை நல்லபடியாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருடா, அதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம், உங்கள் இஷ்டத்துக்கு எதுவுமே பண்ணிகிட்டு இருக்காதீங்க சரியா? எனக்கு ஒரே ஒரு ஆசை, அந்த ஆசை நிறைவேறினா மட்டும்தான் இது எல்லாத்துக்குமே நான் ஒத்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்போ அப்படி ஒரு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு குமார் கேட்குறாரு. அதுவா, ஒன்றும் இல்லைடா, என்னோட 2 பசங்க, என்னோட பொண்ணு எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இருக்கணும், அதுதான் எனக்கு ஆசை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, அப்படி ஒரு விஷயம் இந்த ஜென்மத்தில் நடக்கவே நடக்காது. அந்த 2 ஓடுகாலிங்க அங்கே இருக்காளுங்க, உனக்கு என்னடானா எல்லா குடும்பமும் ஒன்றா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முத்துவேல் சக்திவேல் 2 பேருமே சேர்ந்து அப்படி திட்டுறாங்க. இங்கே பாருடா, என்னோட ஆசை நிறைவேறல, நீங்கள் பிறந்த நாள் எது பண்ணாலும் சரி, நான் ரூமை விட்டு வெளியே வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக எழுந்து உள்ளே போகிறாங்க. குமார் வராரு. வரும்போது அப்படியே அங்கே கோமதி கடைக்கு போயிட்டு வராங்க. ரொம்ப வெயிலில் முடியாமல் வராங்க. கையில் வந்து அந்த பேகு காய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வரும்போது அப்படியே பார்க்குறாரு குமார். அத்தை கொடுங்க, நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இங்கே பாருடா, என்னடா என்கிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்காக வந்திருக்கியா நீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அத்தை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நல்லா வெயில் அடிக்குது, நீங்கள் ரொம்ப கஷ்டமாக தூக்கிட்டு வரீங்க, நான் எடுத்துகிட்டு வரேன் தான் சொன்னேன், நான் உங்ககிட்ட சண்டை போடலாம் வரல அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்டா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முடியாமல் எடுத்துகிட்டு வராங்க. உடனே குமார் அப்படியே அந்த பேகை இழுக்கிறாரு. கூட அத்தை, நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. விடுடா விடுடா அப்படின்னு கத்துறாங்க. அதுக்குள்ளே அங்கே ஆப்போசிட்டில் சரவணன் பார்க்குறாரு. பைக்கில் வந்து அப்படியே நிற்கிறாரு, கோவமாக இறங்கி வராரு. டேய் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. அவனை ஒன்றும் பண்ணாதடா, அவன் நான் அந்த பேக் எடுத்துகிட்டு வந்தேன், வெயிலில் நீங்கள் தூக்கிட்டு வரீங்களே, நான் எடுத்துகிட்டு வரேன்னு கேட்டான், அவன் வேறு ஒன்றும் பண்ணலை, அவனுக்கு ஒன்றும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. இங்கே பாருடா, எங்கள் அம்மா கிட்ட யார்கிட்ட பிரச்சனை பண்ணால் உனக்கு என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சரவணன் அப்படியே கோவமாக சொல்கிறாரு. அங்கே வந்து அப்படியே குமார் ஒரு மாதிரி ரொம்ப அமைதியாக போயிடுறாரு. வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. இருக்கும்போது அப்படியே கோமதி யோசிச்சுட்டே இருக்காங்க. என்னத்த ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து கேட்குறாங்க. மீனாக்காவை பற்றி தானே யோசிக்கிறீங்க? இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க உங்களை பற்றியா யோசிக்க போகிறாங்க, அவங்க நல்லா சந்தோஷமாக இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் எல்லாருமே சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, மீனாக்கா கண்டிப்பாக எங்களை பற்றி யோசிச்சுட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா அப்படியே வீட்டில் இருக்காங்க. அங்கேருந்து வராரு. வந்த உடனே செந்தில்கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாங்க. எதுக்காக நீங்கள் இப்படி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நீ பணம் கொடுக்கலல்ல, அதனால தான் அப்படின்னு சொல்கிறாரு. சரி சரி, இப்போ ஃபர்னிச்சர் வரப்போகுது, இப்போ ஃபஸ்ட்டு டைனிங் டேபிள் மட்டும் நான் வாங்கியிருக்கேன் சரியா, மீதியெல்லாம் அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. டைனிங் டேபிளா எவ்வளோ அப்படின்னு மீனா கேட்குறாங்க. 32,000 ரூபா அப்படின்றாரு. 32,000 ரூபாவா, அவ்வளோ பணம் உங்களுக்கு ஏது அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அதுவா, அப்பா 10 லட்ச ரூபா பணம் கொடுத்தாருல, அதுலேருந்து எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. மீனாக்கு கோவமாக வருது, அப்படியே கத்த வராங்க. இங்கே பாரு, கத்தாத, அவங்க டைனிங் டேபிள் வைக்க வந்திருக்காங்க, நீ கத்திட்டு இருக்காது, அமைதியாரு அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க டைனிங் டேபிள் வைக்கிறாங்க. இங்கே வைங்க, அப்புறம் நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாரு. டைனிங் டேபிளை கொண்டு வந்து வச்சுட்டு அவங்க அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. மீனா அப்படியே கத்துறாங்க. எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? அதுவும் 32,000 ரூபா தேவையா? வீட்டில் பாத்திரம் இல்லை, பால் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆனால் டைனிங் டேபிள் மட்டும் இப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. என்னடி பிரச்சனை, பணம் தான் இருக்குல்ல, எடுத்து எல்லாம் செலவு பண்ண, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க இப்படி அனாவசியமாக பேசிகிட்ருக்கீங்க? அந்த பணத்தை நம்ம டியூ கட்டணும், தெரியுமா தெரியாதா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் எடுத்த பணத்தெல்லாம் திருப்பி கொடுக்குறேன், கொஞ்சம் விடுடி, சும்மா போட்டு சொன்னதையே சொல்லிட்டு கட்டுப்பேற்றிட்டு இருக்க, அப்படியே டென்ஷன் ஆக்கிட்டே இருப்பியா நீ அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் அப்படியே கோவமாக மீனா கிட்ட திட்டுறாரு.